தி ஹையஸ்ட் லெஜிஸ்லேட்டர் வந்து நம்ம தாங்க. அதிகமான சட்டங்களை உருவாக்கி இருக்கிற கண்ட்ரினா நம்ம தான். ஆனால் எதையும் சரியாக பின்பற்றல, இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல். சரி, அதற்குன்னு ஒரு தனியான ஒரு பாடி, ஒரு அமைப்பு இல்ல. அது இருந்தால் அது வந்து ஓரளவுக்கான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எம்ப்ளாய்மெண்ட்னு நம்ம கொடுக்கணுங்க. ஆனா அந்த சென்டர் நம்ம கிட்ட கிடையாது. சரி, ஓகே. நான் ஷாம் அவருடைய தொடக்கச்சிட்ட கருத்தையும் கேட்டு நம்ம விவாதத்திற்குள் பயணிக்கலாம். திரு ஷாம், அடிப்படையில் உங்களுடைய பார்வை இது எந்த அளவுக்கு சாத்தியம்? நீங்கள் இதை வரவேற்கிறீர்களா? இதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் ஏதாவது இருக்கிறதா? தீபக் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப சரி. 2004 வந்து மன்மோகன் சிங் காலத்திலேயே வந்து இதற்கான முன்முயற்சி எடுக்கப்பட்டது. இன்னொரு சின்ன நினைவூட்டுதல், இடஒதுக்கீட்டின் கதாநாயகன் வந்து விபி சிங் காலத்திலே இதை பற்றி பேசப்பட்டது. ஆனால் 91 வந்து நரசிம்மராவ் பிரதமரான பிறகு லிபரலைசேஷன் பாலிசி வந்த பிறகு தனியார் துறையை நம்ம வந்து வெளிநாட்டிலிருந்து இங்கே அழைக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுக்கு வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம சொல்ல முடியாதுங்கிற ஒரு நிலைமை. இன்னொன்று தீபக் சொன்னதில் ரேசிசம் வேற, காஸ்டிசம் வேற. இடஒதுக்கீடு, தனியார் துறையில் இடஒதுக்கீடுங்கிறது ஒரு கனவு, அது இட்ஸ் அ யூட்டோப்பியன் தியரி. ஆனால் வெளிநாட்டு கம்பெனியை நம்ம இங்கே உள்ளே கூப்பிடும்போது இந்த விதியை வந்து அவங்களுக்கு நம்ம விதிக்கிறதுங்கிறது ப்ராக்டிக்கலாக ரொம்ப கஷ்டம். அதை விட பெட்டர் என்னன்னா கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சிஎஸ்ஆர்னு சொல்கிறோம். இந்த சிஎஸ்ஆரை வந்து உலகெங்கிலும் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. சிஎஸ்ஆருக்குள்ளே இதை நம்ம பில்ட் பண்ணணும். இதை இன்பில்ட் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா தனியார் துறையில் இடஒதுக்கீடு ஓரளவுக்கு சாத்தியமாக இருக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு பற்றி யாருக்கும் கருத்து வேற்றுமை இருப்பதற்கு வழி இல்லை. அது ரொம்ப நியாயமான விஷயம். தனியார் துறைகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. மற்றபடி வந்து திமுக நிறுவனங்களை இது இயங்குதா இல்லை பிற நிறுவனங்களை இயங்குதாங்கிறது அந்த சர்ச்சை வந்து இந்த விவாதத்துக்கு பொருத்தமான விஷயமாக எனக்கு தெரியவில்லை. இடஒதுக்கீடு என்பது இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் தேவைப்படுகிற ஒன்று, அதை யாரும் மறுக்க முடியாது. கவர்மெண்ட் ஜாப் குறைஞ்சிக்கிட்டே வர்ற ஒரு காலகட்டம். அப்போ பிரைவேட் ஜாப்ல அதை கொடுத்தா தானே அந்த பெனிஃபிட் போய் சேரும். சோசியல் ஜஸ்டிஸ் நாட்டில் இடஒதுக்கீடு இல்லைன்னா சோசியல் ஜஸ்டிஸ் கிடையாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால வந்து கவர்மெண்ட் ஜாப் குறையிற காலகட்டத்தில் நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பிரைவேட் செக்டாருக்கு அதை கொண்டு போகணும். இது நம்ம ஆசை. ஆனால் அது சாத்தியமா என்பது எனக்கு சந்தேகம். நடைமுறை சிக்கல் இருக்குது அப்படிங்கிற நான் அந்த அளவில் ஒரு சிறிய இடைவேளைக்கு செல்லலாம். இடைவேளைக்கு பிறகு உங்களுடைய கருத்தில் ஒரு சில இடங்களில் தீபக் மாறுபட்டார், மேபி ராமூர்த்தி அவர்களும் கூட சில இடங்களில் மாறுபடக்கூடும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் என்ன, பெரும்பாலான நிறுவனங்கள் வெளிநாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிய உட்கூறுகள், அதன் நிமித்தமாக இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், இந்த சமூக நீதி சார்ந்த விஷயங்களை அவர்கள் எந்த அளவிற்கு புரிந்து கொள்வார்கள்? அவர்களை பொறுத்தளவில் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு எஃபிஷியன்ட் பீப்புள்ஸ் தங்களுக்கான அந்த பணியிடத்திற்கான திறமையும் கல்வி தகுதியும் அதை திறம்பட செய்யக்கூடியவர்கள் என்ற தளத்தில் மட்டுமே அவர்களை பார்ப்பார்களா? அதை தாண்டி சமூக நீதி சார்ந்த பார்வையோடு கூடிய கண்ணோட்டம் அவர்களுக்கு எந்த அளவிற்கு இருக்கும்? எல்லா தரப்பு மக்களையும் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய அளவிற்கு எல்லா தரப்பு மக்களையும், அனைத்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அந்த கல்வி தகுதியும் அவர்களுக்கான தனித்திறன் மேம்பாட்டையும் உருவாக்கி கொடுப்பதற்கு அரசுகள் என்ன செய்திருக்கின்றன? இது போன்ற கேள்விகள் எல்லாம் எழுகின்றன. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். மீண்டும் வரவிருக்கிற இந்த கேள்வி நேரம், தனியார் துறையில் இடஒதுக்கீடு எந்த அளவுக்கு சாத்தியம் என்று விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திரு தீபக், அவர் கருத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் மாறுபடுன்னு சொல்ல முடியாது. நான் வந்து என்னுடைய சஜஷன் அப்படின்னு சொல்லலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கார்ப்பரேட் கம்பெனிஸ் மேலே இடஒதுக்கீடு வந்து கொடுக்க வைக்க முடியுமா அப்படின்னா, அது வந்து தி வில் ஆஃப் த பியூரோக்ரஸி, வில் ஆஃப் த கவர்மெண்ட். இதுதான் ரொம்ப இதார்த்தம். ஏன்னா மேலை நாடுகள், அதாவது ஜெர்மனியில் ரொம்ப நான் புதுசாக சொல்கிறது என்னென்னா, அங்கே இந்த மாதிரி காஸ்ட் மாதிரி கிட்டத்தட்ட இதுனா ரேசிசம் மாதிரி தான் வரும். பட் ஆனால் அது வந்து இட் இஸ் நியர்பை காஸ்டிசம். ஐயா சொன்ன மாதிரி ரேசிசம் அண்ட் காஸ்டிசம் ஒன்றும் இல்லை. பட் நான் கிட்டத்தட்ட அது ரெண்டுத்துக்கும் நடுவில் மிடில் பாயிண்டாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு ஜெர்மனியில் இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. ஜெர்மன் சோஷியல் மாடல் வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம். இப்போது அந்த மாதிரி பல நாடுகளில், கொரியா உட்பட இருக்கக்கூடிய இந்த சோஷியல் ஜஸ்டிஸ்க்காக இடஒதுக்கீடு கொடுக்கறதுங்கிறது மேலை நாடுகளில் உள்ள கார்ப்பரேட்டில் இருக்குது. ஆனால் அதே கார்ப்பரேட் இங்கே வந்தாங்கன்னா அந்த ரெட்டிபிசம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதில் யாருடைய த வில் ஆஃப் த பியூரோக்ரஸி அந்த வில் ஆஃப் த கவர்மெண்ட் தான். அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரணுன்ற முடிவு எடுத்தாங்கன்னா கொண்டு வர முடியுமாண்ணா? முடியும். பட் ஆனால் அது அந்த ஸ்பிரிட் தான் ரொம்ப முக்கியம். ஐயா சொன்ன மாதிரி அதில் அவங்களுக்கு சந்தேகம் இருக்குது. ஆனால் அந்த சந்தேகம் முடியுமா முடியாதான்னா, முடிய வைக்கவும் நம்மளால் முடியும், முடியாமல் கிடப்பில் போடுறதும் நம்மளால முடியுது. ரெண்டு விஷயம். இப்போ நீங்கள் ஒரு தனியார் துறையில் ஒருத்தரை வந்து இன்டர்வியூ பண்ணுறாங்க, அது ஒரு போஸ்டிங்க்கு ஒருத்தரை வந்து பார்க்குறாங்க, தேடுறாங்க அப்படின்னு சொல்லின்ற பொழுது அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடியது அந்த பதவிக்கான திறமை இருக்கிறதா, அந்த பதவிக்கான கல்வி தகுதி இருக்கிறதா, அதுக்கு அவர் எஃபிஷியண்டா. இதை தாண்டி சாதி ரீதியிலாக அவர் எடுத்துக்கணும், சமூக நீதி சார்ந்துன்னு ஒரு வாதம் வைக்கிறீங்க. சாதி ரீதியிலாவே அவர் தள்ளப்படக்கூடிய நிலை இருக்குதா? அப்படி இல்லை இருக்குங்க. நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி இருக்கு. நான் பேர் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. சில நிறுவனங்களில் அது தமிழ்நாட்டில் பல இடங்களில் தெரியும். நீங்கள் தடவி பார்த்துட்டு
தூக்கி வைக்கிற இடம் சில நிறுவனங்கள்லாம் இருக்குது. சாதி ரீதியாக நம்மால் இது அப்படின்னா அவருக்கு ஒரு விதமான இதுவும், அந்த ரெட் டேபிசம்ங்கிறது பயங்கரமாக ஊறி போன தமிழ்நாட்டில் சொலவடைகளே இருக்குது. அது மாதிரி அதனால் அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எத்தனையோ இடங்கள்ல நான் கேட்குறது கார்ப்பரேட் நிறுவனங்களில் கார்ப்பரேட் நிறுவனத்தில் தான் நான் சொல்கிறேன். கார்ப்பரேட் நிறுவனங்களில் தான் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணீங்க தம்பி அப்படின்னு தட்டி பார்த்து பின்னாடி ஏதாவது தெரியுதான்றதை தடவி பார்த்து மறுக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே தமிழ்நாட்டில் பல இடத்துல நடந்திருக்கு. அண்டர் ரிப்போர்ட்டடாக இருந்திருக்கும். அது இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதே மாதிரி அந்த சாதிய ரீதியான பின்புலத்திலேருந்து பார்க்கக்கூடிய பார்வை இருந்திருக்கு. அது இன்னும் தொடருது, பல இடங்களில் தொடருது. ஏன்னா அண்டர் ரிப்போர்ட்டடாக இருக்கு. சரி ராமூர்த்தி, அவர் தடவி பார்த்து அப்படின்னு சொன்னதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அந்த அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சாதி அல்லது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு இடம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஒரு சில குறிப்பிட்ட சாதிகளை மட்டுமே தவிர்க்கிறார்களா? திறமை இருந்தாலும் தவிர்க்கக்கூடிய போக்கும் இருக்கிறது. அதனால தான் கட்டாய இடஒதுக்கீடு தேவை. ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு திறமை இருந்தாலும் கூட அவங்க தவிர்க்கப்படுகிறார்களா தனியார் துறையில்? நான் நிச்சயமாக நிறைய நிறுவனங்களுக்கு வந்து கன்சல்டண்ட்டாக போயிட்டுருக்கிறதுனால நான் சொல்கின்றேன். கீழ்மட்டத்தில் இருக்கின்ற வேலைகளுக்கு வந்து என்னென்னா ஆள் கிடைக்காம இப்போ ஒரு இடத்துல இருக்கிற பல தொழில் நிறுவனங்கள், கிட்டத்தட்ட ஒரு 500 தொழில் நிறுவனங்கள் மேலே ஒரு இடம் பகுதியில் இருக்கிறது, சென்னைக்கு அருகே இருக்கின்றது. நிறைய நிறுவனங்களில் கீழ்மட்ட லெவல், ஆப்ரேட்டர் லெவலில் ஆள் கிடைச்சா போதும்னு தான் தொழில் நிறுவனங்கள் இருக்குதே தவிர்த்து அந்த இடத்துல வந்து ஒதுக்குறதுக்கான ஒரு சிந்தனை கூட அங்கே எந்த ஹெச்ஆர் மேனேஜருக்கும் இருக்கிற மாதிரி தெரியல. அங்கே ஆள் கிடைக்காதனால வட மாநிலங்கள்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து வேலைக்கு வைக்கிற சூழ்நிலை இருக்குது. நீங்க கேட்கறது வட மாநிலங்களில் வரக்கூடிய தொழிலாளர்கள் பெரும்பாலும் உடல் சார்ந்த டி கிரேட்னு சொல்றாங்களே அந்த மாதிரியான இன்றைக்கு தொழில்களுக்கு ஆட்கள் இல்ல. நான் அதை கேட்கல. நான் கேட்கறது டாப் மோஸ்ட் போஸ்டிங் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க இல்லையா, அந்த டாப் மோஸ்ட்டுக்கு இங்க அதற்கான தயார்படுத்துதலில் இன்னும் கூட குறைவாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த முழுமையான வசதி வாய்ப்புகள் போய் சேரல. கல்வி, திறன் மேம்பாடு போன்ற வசதி வாய்ப்புகள் இன்னமும் கூட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு போய் சேரல. அதனால அவர்களில் எண்ணிக்கை ரீதியாக ஒருவேளை அவர்கள் குறைவாக இருக்கலாம், அதனால கொடுக்கல அப்படிங்கிற வாதம் வைக்க முடியுமா? அல்லது அது இருந்தாலுமே அவ்வாறு இருக்கக்கூடியவர்களுமே சாதிங்கிற ஒரே காரணத்துக்காக தள்ளப்படுகிறார்கள்? நிச்சயமாக இந்த குற்றச்சாட்டை நீங்கள் வந்து வெளிநாடுகளிலிருந்து இருக்கின்ற மல்டிநேஷ்னல்ஸ் நிறுவனங்கள் மேலே சுமத்தவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஆங்கிலத்தில் எம்ப்ளாயபிலிட்டி. இவரை வந்து நம்மளால் வந்து இந்த குறிப்பிட்ட பதவிக்கு வந்து உபயோகப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் அவங்க வந்து வெவ்வேறு விதமான தேர்வுகளை வைக்கிறாங்களே தவிர்த்து அந்த இடத்துல வந்து என்னன்னா சாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எந்த நிறுவனமும் பார்க்கறது இல்லை. ஒரு சின்ன குறுக்கீடு. ஆனால் ஒரு விஷயத்தை நான் என்ன சொல்ல விரும்புகின்றேன்னா, சாதிங்கிறது விஷயம் இல்லாமலே நான் ஒரு விஷயம் சொல்ல முடியும். ஏன்னா நானும் ஒரு கிராமப்புற பகுதியிலேருந்து தான் இப்போ சின்ன வயசுலேருந்து படித்து வந்திருக்கிறேன். கிராமப்புறத்திலிருந்து வருகின்றவர்களுக்கு ஒரு பின்னடைவு அந்த இடத்துல இருக்கின்றது. ஏன்னா பல்வேறு பொருளாதார ரீதியான காரணங்கள் அந்த இடத்துல நான் வெறும் சாதிங்கிறது மட்டுமே சொல்ல மாட்டேன். நீங்க சொன்ன ஒரு விஷயத்துல வேறு மற்ற சாதியினர் சேர்ந்தவர்களுக்கு கூட அந்த முடிவு டெசிஷன் மேக்கிங் பிளேஸ் அவர் சொல்றது அதான் சொல்றாரு நினைக்கிறேன். முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல வந்து வேலை கிடைக்கிறதுக்காக தங்களுக்கு வந்து தகுதியை இப்போ நீங்க வெளிநாட்டை சேர்ந்த நிறுவனங்களா இருந்தாலும் ஒரு யுஎஸ் நிறுவனமோ அல்லது யூகேவை சேர்ந்த நிறுவனமோ இங்க இருந்தா கூட அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓவாவோ அல்லது வேற ஒரு உயரிய பொறுப்பிலேயோ இருக்கக்கூடியவர் அல்லது ஒரு ஹெச்ஆர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் ஆப்வியஸ்லி இந்தியாவை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்க போகிறார்கள். பெரும்பாலும் உயர் சாதிகளை சேர்ந்தவர்கள் அங்கே இல்லை. நான் கேட்குறது பொது விமர்சனத்தை வைக்கிறேன். அவர்கள் இருக்கிறார்கள் அல்லது அதற்கு அடுத்தடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவங்க ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான வாய்ப்புகளை அங்கே கொடுப்பதில் தடையா இருக்கிறார்கள் அப்படிங்கிறதா தீபக்குடைய குற்றச்சாட்டு. அது வந்து 1970களில் அப்படி இருந்திருக்கலாம். லைசன்ஸ் கோட்டா ராஜ்ல வந்து என்னன்னா இந்த மாதிரி. ஆனா இப்ப இருக்கிற ஒரு லிபரலைஸ்ட் எக்கானமியில அது இல்லை. சரி, தனிப்பட்ட விருப்புகள் இருக்கும். இப்போ நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இவரை பிடிச்சிருக்கும், அந்த மாதிரியான ஒரு சிறு விருப்புகளில் போய் அந்த அடிப்படை வந்து அது நீங்க யார் மேல வேணா எப்படி வேணா அது நிச்சயமா இருக்கும். அது நீங்க முதுக தடவை அது எல்லாருக்கும் பொதுவான முதுக தடவணும்னு அவசியமே கூட. முகத்தை பார்த்தாலே கூட சில பேர் அந்த விருப்புகள் வருகும். அதே சமயத்தில் நான் இன்னொரு விஷயத்தை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு வந்து என்னன்னா ஸ்டேட் அரசு என்று விளிக்கப்படக்கூடிய நிறுவனங்கள், குறிப்பாக சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள், அதில் எதுலையுமே வந்து இடஒதுக்கீடு கிடையாது. அதை எதிர்த்து ஏன் கலைஞரோ எந்த அரசியல் கட்சியுமே குரல் எழுப்புவதில்லை. கல்வி நிறுவனங்கள் சொல்றது வேலைவாய்ப்புக்காக படிக்கிறது, வேலைவாய்ப்பு தான், வேலைவாய்ப்பு தான் படிக்கிறது படிக்கிறோம். வேலைவாய்ப்பு இல்லை. எனக்கு நான் குறிக்கிறது மட்டும் ஒருவேளை எனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த தகவல் தவறாக இருந்தால் வழக்கறிஞர் இருக்கிறாங்க, தராசியாம் போன்ற மூத்த உதவியாளர் இருக்காங்க, திருத்தக்கூடும். நான் ஒரு கிறிஸ்தவ கல்வி நிறுவனத்தில் தான் ஊரில் எனக்கு சின்ன கிராமம், அங்கே தான் படித்து வளர்ந்தேன். எனக்கு அங்கே நினைவு தெரிந்து இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் அங்கே ஆசிரியர்கள் நியமனம் நடைபெற்றது. அது மேனேஜ்மெண்ட் தான், பட் அரசு தான் சம்பளம் கொடுத்துச்சு. பட்
இத்தனை ஆசிரியர்கள் இந்த சாதிகளை சேர்ந்தவர்கள் அந்த அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் அங்கே நியமிக்கவே முடியும். குறுக்கீடு அது படிக்கணும். அதாவது நம்ம அரசு உதவி பெறுகிற பள்ளிகள்ல வந்து கண்டிப்பாக இடஒதுக்கீடு பின்பற்றியே ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது. அதர்வைஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் கிராண்ட் வராது. செல்ஃப் ஃபைனான்ஸ்ல கிடையாது, எதுலயுமே கிடையாது. செல்ஃப் ஃபைனான்ஸ்ங்கிறது பிரைவேட் சொல்றாரு. அது பிரைவேட் பியூர்லி தனியார். கரெக்ட். பட் இம்பார்ட்டிங் எஜுகேஷன் சார் நான் கேக்குறது கல்வியை பயிற்றுவித்தல் வந்து அரசின் வேலை. அதுக்கும் சேர்த்து தான் கேக்குறாங்க. 1996ல வந்துச்சு. அதுல கிடையாது. அதுக்கும் சேர்த்து தான் கேக்குறாங்கங்கற. அதுக்கும் சேர்த்து தான் கேக்குறாங்க. பேசப்படுது இன்க்ளூடிங் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், பிரைவேட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். மன்னிக்கணும், திரும்ப குறிக்கிட்டதுக்கு மன்னிக்கணும். தராசு சியாம்கள்ட்ட சொல்லுகின்றேன், இம்பார்ட்டிங் எஜுகேஷன் இஸ் a ஸ்டேட் ஃபங்க்ஷன். இதெல்லாம் வந்து செட்டில்டு லா. கல்வி பயிற்றுவித்தல் என்பது வந்து அரசாங்கத்தினுடைய வேலை, அதனுடைய ஏஜென்சி வேலை தான் நீங்க தனியார் துறையினர் செய்கின்றீர்கள். அதனால தான் நீங்கள் வந்து தனியார் துறையினராக இருந்தும் நீங்க அரசு உதவி பெறாமல் இருந்தாலும் கூட உங்களுக்கு கட்டணம் நிர்ணயிக்கின்ற வேலையை அரசாங்கமே செய்ய முடியும். இல்ல ஒரு குழு அது வருஷம் வருஷம் மாறுபடுது. இல்ல அது காரணமே இதுதான். அடிப்படை காரணமே அரசாங்கத்தினுடைய ஏஜென்சி வேலை பண்றது. அரசாங்கத்தினுடைய ஏஜென்சி வேலை பண்ற நிறுவனங்களுக்கு வந்து என்னன்னா ஏன் இடஒதுக்கீடு பத்தின ஒரு பேச்சே இல்ல அப்படிங்கறதா கேள்வி. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இன்னும் பல துறைகள் பல முக்கியமான துறைகளை நோக்கி அந்த விவாதம் நகர்த்தக்கூடும். நான் அதை இன்னைக்கு அந்த கோணத்தை நான் நகர்த்த விரும்பல. இந்த பிரச்சனையை பொறுத்தவரை நாம் முக்கியமான அடித்தளத்திலேயே நம்ம வேறுபடுறோம். அதாவது நண்பர் சொன்னார், உலகத்தில் மற்றவங்கள்லாம் கொடுக்குறாங்க, உலக நாடுகளில் என்ன எந்த நாட்டிலும் இல்லாத தனி நிலைமை இந்தியாவில் இருக்குங்கிறத நாம் கவனத்தில் எடுத்துக்கணும். இப்போ அந்த இடஒதுக்கீடுங்கிறதுல 2 இடஒதுக்கீடு எந்த நாட்டில் இருக்குது? இப்போ நாம் எல்லா நாட்டிலையும் எக்கனாமிக் பேக்வேர்டு மட்டும்தானே கணக்கு எடுத்துக்கிறாங்க. சோஷியலி பேக்வேர்டு எந்த நாட்டில் எடுத்துக்கிறாங்க? அதாவது சேர்ந்துனா இந்த மாதிரி இதை எடுத்துருப்பாங்க, இந்த டிசபிலிட்டி எடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிந்து உலகத்தில் எந்த நாடுகளிலேயும் சாதி ரீதியிலே மக்கள் பிரிக்கப்படவில்லை. அது 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 மாற்றம். அது உங்களுக்கு கருத்து வேறுபாடு இல்லையா? வேறு அளவுகோல்கள் இருக்கலாம். சாதி என்ற ஒன்று எந்த நாட்டிலும் இல்லை. அது இந்தியாவுக்கு மட்டுமே, நமக்கு மட்டுமே உரித்தான ஒரு கேடு. அதை அடிப்படையாக வச்சு தான் இடஒதுக்கீடுடைய தொடக்கமே. புரியுது எனக்கு. அது மட்டும் இல்ல, அதுல உண்மை என்னன்னா சமூக நீதி சார்ந்த விஷயங்களை மாற்றுக்கிறது இல்ல. கேள்விங்கிறது இப்ப நான் இந்த தலைப்பை ஃபிக்ஸ் பண்ண உடனே ஒரு சிறப்பு விருந்தினர்கிட்ட ஒருத்தட்ட பேசுறதுக்காக அழைச்சேன் இந்த சப்ஜெக்டை பத்தி அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு ரொம்ப சிரிச்சுட்டு ஒன்று கேட்டாரு, எப்படிங்க எனக்கு புரியல, இன்னைக்கு இந்த தொகுப்பாளர் அப்படின்னு சொன்னா இன்னொரு நாள் இன்னொரு சாதியை சேர்ந்த தொகுப்பாளர், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் அப்படின்னு பிரிச்சு கொடுக்கணுமா? நெறியால் இல்ல, அவர் லிட்டரலா கேட்ட வார்த்தை இது. எனக்கு புரியல, இந்தந்த சாதிக்கு இத்தனை தொகுப்பாளர்கள் அப்படின்லாம் உங்களால கொடுக்க முடியுமா? தனியார் துறையில அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு ரொம்ப மேம்போக்கா ஒரு கேள்வி செய்வதற்கான அத்தனை யுக்திகளையும் அதிகார வர்க்கங்கள் செய்வதனுடைய ஒரு கூறுதான் உங்களுடைய கேள்வி. அப்படிதான் நாம் எடுத்துக்கொள்ளணும். இது என்னோட கேள்வி இல்ல, இது உங்களுடைய கேள்வி. நீங்க பொதுக்கூட்ட மேடையில பேசுற மாதிரி உங்களிடம் தொடுக்கப்பட்ட கேள்வி என்பது ஒரு நியாயத்தை நீர்த்து செய்வதற்கான முயற்சியில் சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இந்த கேள்வியிலேயே ஒரு பதில் அடங்கியிருக்கு. இந்த தனியார் துறையில் இடஒதுக்கீடுங்கிற கேள்வியில தனியார் துறை யாரிடம் இருக்கிறதுங்கிற கேள்வி இருக்கு. தனியார் துறை 95 விழுக்காடு முற்பட்ட அந்த ஆதிக்க சாதியிடம் இருக்கிறதுங்கிறது தான் பிரச்சனை. இப்ப ஒரு 50 விழுக்காடு பிற்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களிடம் இந்த தனியார் துறை இருந்தால் இந்த கேள்விக்கு பதிலே இல்லை. நம்ம ராமமூர்த்தி கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. நாங்களே எங்களுக்கு நியமிச்சு போடுவோம். ஆனா அந்த நிலைமை வரல, வந்தா அந்த கேள்விக்கு இடமில்லை. அதனால அந்த நிலை வரும் வரை நீங்க அதிகாரத்தை வச்சுக்குவீங்க, நிறுவனங்களையும் தங்கள் வசப்படுத்திக்குவீங்க. ஆனால் உங்களுடைய அரசிடம் எந்த சலுகையும் சமுதாய நீதி உங்களுக்கு பக்கமே எட்டி பார்க்க கூடாது என்பது என்ன நியாயம்? இதுதான் கேள்வி. அதைத்தான் கலைஞருடைய கேள்வியில் இருக்கிற நியாயம் இதுதான். அதை நீங்க தவிர்க்க முடியாது. விஜயதனி அடிப்படையில் நீங்க அந்த 25% இந்த கல்வி நிறுவனங்கள்ல கொடுக்கக்கூடிய கட்டாய கல்வி சட்டம் இருக்கு, அதை நீங்க முழுமையா நிறைவேற்றுறீங்களா?